ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்டு தமிழ். நம்ம இது வரைக்கும் தொலைக்காட்சிகளை பாக்குற நிகழ்ச்சிகள் எல்லாமே எடிட் செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் நம்ம கிட்ட காண்பிக்கப்படுது. ஆனா எடிட் செய்யறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகள் நடந்த காமெடியான சம்பவங்கள், தர்ம சங்கடமான நிகழ்வுகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்டாவும் காமெடியாவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு தோட்டக்கலை நிபுணரை இந்த டிவி குழு பேட்டி எடுக்க போயிருக்காங்க. அப்ப ஒரு ரேரான செடி வகையை அறிமுகப்படுத்தி அந்த ஆங்கர் கிட்ட கொடுக்கறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னங்க இந்த செடியை பிடிச்சு பாருங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எல்லாரும் பாக்குற டிவி நிகழ்ச்சிகளை இப்படி ஒரு Dress போட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா? வாங்க நம்ம ரெண்டு பேரும் புஷ் அப் பண்ணி வச்சுக்கலாம். யார் அதிக புஷ் அப் எடுக்கறான்னு பார்க்கலாம். ஓகே, நான் ரெடி. ஃபுட்பால் மேட்சுக்கு சீஃப் கெஸ்டா வந்த இவரை ஒரு பால கோல் அடிக்க சொல்லி சான்ஸ் கொடுக்கறாங்க. ஆனா அவர் அடிக்க போகும்போது இந்த அவமானம் உங்களுக்கு தேவைதானா சார்? கீழே விழுந்தாலும் மேசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி நிக்கிறாரு. புதுசா ஓபன் பண்ண ஐஸ் ஸ்கேட்டிங் பகுதியை ஆடியன்ஸ்க்காக கவரலான்னு போன இவரோட காலு தவற சைக்கிள் ரேஸோட பினிஷிங் லைன் கிட்ட இந்த பொண்ணு நின்னு லைவ் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பினிஷிங் லைனுக்காக வச்சிருந்த ஒரு பினிஷிங் ஆர்ச்ச எங்க இருந்தா வந்த ஒரு ட்ரக் அப்படியே அலைக்காத்துக்கிட்டு போயிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டது தூக்கமா வருது. அடப்பாவி, கேமரா ஆன் பண்ணிட்டானா? கொஞ்ச நேரம் தூங்க வரானுங்களா? வணக்கம் மக்களே, இப்ப தலைப்பு செய்தி பார்க்கலாமா? பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ, நைட்டு தூங்குனாரோ இல்லையோ லைட்டா அசந்து கொட்டாவி விடும்போது அதை வேற கேமரால ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சிட்டானுங்க. நாம ஊர்ல குக்கு வித் கோமாளி ஷோ போல அமெரிக்காவில குக்கு வித் பேமானின்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல இந்த பொண்ணு சமைக்கும் போது புயல் மழையால மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு இவரு லைவ் டிவில சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு 3 பேர் வந்து போட்டானுங்க பாரு ஒரு ஆட்டத்தை. ஏமா இங்க கொஞ்சம் நல்லா ஒட்டிருக்க கூடாதாமா? ஏன் விக்கி கண்டதை யாரும் பாத்துருக்க மாட்டாங்கல்ல மேடம்? இது ஆல்ரெடி டிவில லைவ் போயிட்டு இருக்கு. இங்க உள்ள நாய்கள்லாம் ரொம்ப சமத்தான நாய்கள், ரொம்ப நல்ல நாய்கள் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த நாய் என்ன வேலை பார்த்துச்சுன்னா, மாப்பிள்ள உச்சாப்பாக ஒரு சூப்பர் இடம் கிடைச்சிருக்குவா, எங்களை போய் நல்ல நாய்னு சொன்னிய, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இது செலிபிரிட்டி நேர்காணல் ஷோவா இல்ல வேற ஏதாச்சும் ஷோவா? இப்படி எல்லாம் பண்றீங்களேப்பா. உங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதீங்க. ஐயோ, பேசிட்டு இருக்கும் போதே அவரோட பல் செட்டு கீழே விழுந்துருச்சு. அதுவும் கீழே விழுந்தது தொடச்சிட்டு கூட மாட்டாம அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டாரு. இந்த ABC நியூஸ் ரிப்போர்ட்டர் சாலிவரமணின்னு லைவ் நியூஸ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா கார்ல அவரோட அம்மா போயிருக்காங்க. அம்மா, லைவ் நியூஸ் போயிட்டு இருக்கமா, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணே, மதியம் டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் சாப்பிட்டே இல்லையா? வெயில நின்று பேசிட்டு இருக்கிய, சரி ஓரமா நின்று பேச, நான் போயிட்டு வரேன். அவார்டு வாங்கின சந்தோஷத்துல இந்த பொண்ணு துள்ளு குதிச்சு பாட்டு பாட அந்த அவார்டு புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. ஒருவேளை 5-10 ரூபாய்க்கு வாங்கிருப்பானுங்க போல. ஃபேஷன் ஷோனாலே அரகுற ட்ரெஸ் போட்டு அழகா நடந்து வருவாங்க பெண்கள். அப்படிதான் இந்த பொண்ணு நடந்து வரும்போது அந்த பொண்ணு கால்ல போட்டு வந்த ஹீல்ஸ் ஒரு சைடு உடைச்சுக்க. அதுக்கப்புறம் எங்க அந்த கேட்டர் வாக்க போறது, நொண்டி நொண்டி தான் நடந்து போனாங்க. இவர் வெள்ளத்துல நின்னு பேசுறாரா இல்ல கடல்ல நின்னு பேசுறாரான்னு தெரியலையே. இவ்வளவு தண்ணி இருக்கு, ஆனாலும் இவரோட டெடிகேஷன் லெவலுக்கு வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப். இந்த பொண்ணு லைவ்ல பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு என்னத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருந்த விளக்கு பட்டு தலை பத்திக்கிச்சு. Oh my god! Oh my god! Oh, I stink. ஐயோ, பத்திக்கிச்சு கண்ணே. என்னடி இது? சார் கொஞ்சம் முன்னாடி பார்த்து போங்க, கம்பி இருக்கு. இதுக்குதான் நடக்கும்போது முன்னாடி பார்த்து நடக்கணுங்கிறது. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இங்க பாருங்க, என்னையும் கொஞ்சம் டிவில காமிங்க சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார், எங்களை மறைக்காதீங்க. ஹலோ ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க.
நமக்கு என்ன பேண்ட் சைஸ் கரெக்டா இருக்கோ அதை தான் போட்டு வரணும். அதை விட்டுட்டு டைட்டா போட்டு வந்தா இப்படிதான் பப்ளிக்கா பாடும்போது கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க டேப்பை வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. மேட்ச் முடிஞ்சதும் 2 பிளேயரை கூட்டி பேட்டி எடுக்கும்போது அவனுங்க பண்ண காரியம் இருக்கே. In the morning, early start for both Kyle Lafferty and Chris Barrett. அட பாவீங்களா, இப்பதானே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லி பேட்டி எடுத்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு டிவி விவாத மேடை நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு போக, என்னாச்சு போங்கடா. 2 பேருக்கு இடையில விவாதம் முத்தி போனதுனால நான் இங்க இருந்து போறேன்டான்னு சொல்லி கிளம்புனவரு கால்ல ஒயர் மாட்டி தடுக்கி தடுமாறி கீழே விட்டாரு. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ரொம்ப நேரமா லைவ் நியூஸ்ல ரொம்ப அழகழகா மணிமணியா கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன மறந்து போய் மைக்க தான் தலைகீழா வச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. கிஸ் கேம்ங்கிற கேம் வெளிநாட்டில் நடக்கிற விளையாட்டு போட்டிகள் நடக்கும். யார ஜோடியா கேமரால காட்டாங்களோ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும். இப்படிதான் ஒரு ஜோடியா கேமரால காட்டும் போது அவர் உஷாரா ஆல்ரெடி திஸ் இஸ் மை சிஸ்டர்னு எழுதி எடுத்து வந்திருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி நாட்டாலோ அது போல வெளிநாட்டுலயும் ஒரு சேனல் இருக்கும் போல. அதுல இந்த ஏர் பெட்டை இந்த 2 பொண்ணுங்களும் ஏறி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏர் பெட் நீங்க எவ்வளவுதான் குதிச்சாலும் கிழியவே கிழியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன டைல்ஸ் சரியா இவ்வளவு ஷார்ப்பான ஹீல்ஸ் போட்டு நின்னா கிழியாம என்ன பண்ணும்? இந்த பொண்ணு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது There's some mixed reaction from students just ahead. தம்பி நாங்க ரெக்கார்டே பண்ணல, ரிஹர்சல் தான் பார்த்துட்டு இருக்கோம், நிம்மதியா பேச விடுறானுங்களா? Still some stubborn overcast here over the city. இங்க ஒரு வெதர் ரிப்போர்ட்டர் டிவில வெதர் எவ்வளவு கிளவுடியா இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அழையா விருந்தாளி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. மொரட்டு காக்காயா இருக்கும் போலயே. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன மாதிரி கால தூக்குங்க மேல. ஓம் கேஸ் ட்ரபிள் ஆய நமக. ఎందుకు నీకు ఏస్ బతుకు. நம்ம மெஸ்ஸியோட டீம் டிராஃபியை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பஸ் மேல உட்காந்து விக்டரி பரேட் பண்ணிட்டு போகும்போது ரோட்ல குறுக்க சட்டுன்னு ஒயர் வந்திருக்கு. நல்ல வழியா அதை பார்த்து அவங்க குனிஞ்சிட்டாங்க. ஐயோ அக்கா, சளி பிடிச்சிருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசியை போட்டுவாங்க. இங்க பாருங்க மூக்குல இருந்து சளி ஒழுகிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கி சான் கிட்டயே ஒரு டிவி ஆங்கர் குரலி வித்தியை காட்டுறப்பல டேய் குயல யார்கிட்ட நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா. This interview is over. School seniors want to take their placement aptitude test. Mother! அட கொடுமையே, நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் வாயில எங்க இருந்த வந்த குழவி பூந்துருச்சு. குறுக்க மட்டும் வேலி இல்லனா அன்னைக்கு நீ காலி. Down in the back. Right down. எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா. டிவில லைவா பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு போன் வந்திருக்கு. உடனே அந்த போனை எடுத்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தூக்கி போட்டுருக்காரு. ஆனா அதை அவர் பிடிக்காம அட பாவி, உடனே நம்பி தானே போனை தூக்கி போட்டேன். கேட்ச் பிடிக்காம கீழே போட்டு உடைச்சிட்டியே. போனை வரந்தாண்டா போனை வாங்கினேன். இந்த கோபுரத்தை குச்சிகளை வச்சு கட்டுறதுக்கு நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அட பாவி, மைக்கோட ஒயரை வச்சு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியாடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒருத்தரோட பல மணி நேரம் உழைப்ப ஒரே நிமிஷத்துல மைக்கோட ஒயரை வச்சு கலைச்சு புட்டியாடா. நம்ம ட்ரம்ப் ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும்போது காத்து பலமா அடிக்க And I'm willing to provide that. We'll probably give it to you on Tuesday. Oh my. அட ட்ரம்ப், இது விக்கா? நான் கூட இவ்வளவு நாள் ஒரிஜினல் முடி தானே நினைச்சிட்டு இருந்தேன். Last year I jumped in the water. I'm not going to do it again, you guys. I'm not going to do it again. This is as far as I'm going to go. அதாவது இந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் இந்த ஸ்விமிங் பூல் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் தவறு கீழே விட்டாங்களா. அதனால யாரும் இங்க நின்னு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது At about 3:30 in the morning, a police have கேமராவை பார்த்துக்கிட்டே பேசிட்டு போவாம கொஞ்சம் ரோட்டை பார்த்து பேசு தம்பி. Believe that this country will be divided when we wake up tomorrow. And so in area. Oh no. கேமரால திருநின்னுட்டு இப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே போனா இப்படிதான் தடுமாறி கீழே விழணும். தம்பி, நீங்க சூப்பரா பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே. உங்க காரை சரிவுல பார்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஹேண்ட் பிரேக் போட்டீங்களா? அங்க பாருங்க பின்னாடியே போகுது. That it's a waste of taxpayer money and
ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னியான என்டர்டைன்மென்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.